வெல்கம் டு ருசிச்சு சாப்பிடுங்க வீடியோஸ். முட்டை மசால் கிரேவி ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு, ஒரு 10 பல் இஞ்சி பூண்டு, 2 துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, 3 வெங்காயம் நறுக்குனா 3 வெங்காயம், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனியன் நல்ல ப்ரௌன் கலரில் வர மாதிரி வதக்கிக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் நல்லா ப்ரௌன் கலரில் வதக்கினா தான் நல்லா திக்கு கொடுக்கும். நல்லா முட்டை கிரேவி நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதோட ஒரு ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு இது மாதிரி ஆனியனில் சேர்க்குறதுனால சீக்கிரம் ஆனியன் சீக்கிரம் வதங்கிடும். நல்லா இது மாதிரி ப்ரௌன் கலரில் நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு ஆனியன் நல்லா திக்கு கொடுக்கும். இந்த மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட 3 தக்காளி சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதோட கருவேப்பிலை ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். இந்த முட்டை மசாலா நீங்கள் இது மாதிரி இந்த மெத்தடில் செய்கிறது முட்டை உங்களுக்கு உடச்சி ஊற்றுறப்ப குழம்பு ஃபுல்லாக உங்களுக்கு பரவிடும். அப்போ முட்டை கவுள் அடிக்கும். ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணி பாருங்கள், முட்டை குழம்புல முட்டை கவுள் இருக்கவே இருக்காது. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது புதுக்கோட்டை சைடு இது மாதிரி ஸ்டைலில் பண்ணுவாங்க. எங்கள் ஊருக்காரவங்களாம் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு தடவை புதுக்கோட்டை போயிருந்தப்போ சாப்பிட்டேன். அந்த மெத்தடு பார்த்தேன். அவங்க எப்படி செய்கிறாங்கன்ற மெத்தடு பார்த்தேன். முட்டை குழம்புல எந்த ஒரு வாடையுமே கிடையாது. அவ்வளோ நல்லா முட்டை குழம்பு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். முட்டை நம்ம எப்படி போடுறோமோ அதே மாதிரியே நல்லா ரவுண்டாக அழகாக கிடைக்கும். அதனால் இந்த மெத்தடில் செய்யுங்க. நல்லா இது மாதிரி நல்லா வதக்கிட்டு தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, சோம்பு, மிளகு எல்லாம் இது மாதிரி நல்லா வதக்கிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டுக்கு மிக்ஸி ஜாரில் நைஸாக அடிச்சுக்கோங்க. எனக்கு கோல்டு, தொண்டை சரியில்லை, அதனால தான் இவ்வளோ நாள் வீடியோவே போடாமல் இருந்தேன். இது மாதிரி நைஸாக அடிச்சுக்கோங்க. இதோட ஒரு 5 பட்டை, 5 கிராம்பு எல்லாம் போட்டுக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 வெங்காயம், அதையும் நல்லா பச்சை மிளகா, ஒரு 2 பச்சை மிளகா காரத்துக்கு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இதை வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதோடு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா மசாலாவையும் நல்லா அந்த ஆயிலே கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஆல்ரெடி வதக்குனது தான் இருந்தாலும் கொஞ்சம் வதக்கி செய்கிறப்ப உங்களுக்கு நல்லா அந்த வாசனை சூப்பராக இருக்கும். முட்டை மசாலா கிரேவி ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இது வதக்கி முடித்தோன்னே நல்லா இது மாதிரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மசாலா, இந்த மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு மசாலாலாம் வதங்கினதுக்கப்புறம் அந்த நம்ம மிக்சியில் மசாலா அடித்தோம்ல அதுலேயே நீங்கள் தண்ணி ஊற்றி இது மாதிரி தேவையான அளவு, ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம். லைட்டாக அந்த ஜாரில் ஒரு ஜார் தண்ணி ஊற்றுங்க. நம்ம மிக்சியில் அடித்தோம்ல அந்த ஜார்லேயே ஒரு ஜார் தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம அரைச்சிட்டோம். அதனால் நல்லா திக்காக இருக்கும். நல்லா இது மாதிரி
குழம்பு வந்து நல்லா கிரேவி வந்து இது மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறம் கேஸை சிம்மில் வச்சுட்டு முட்டையை இது மாதிரி பொத்து ஊற்றுங்க. முட்டை எல்லா முட்டையும் இது மாதிரி உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமேட்டுக்கு கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. குழம்ப கொதிக்க விடாதீங்க. கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு எல்லா முட்டையும் இது மாதிரி உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. மூடிட்டிங்கன்னா அந்த முட்டை வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையும் குழம்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகாது. இப்படி போட்டிங்கன்னா குழம்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகாது. முட்டை அந்த ஹீட்லேயே, குழம்போட ஹீட்லேயே முட்டை வெந்துடும். அப்போ குழம்பு முழுக்க அந்த முட்டையோட கவுள் வந்து நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. முட்டை உடையவே உடையாது, செதறாது. முட்டை நம்ம எப்படி பொத்து ஊற்றுனோமோ அதே மாதிரியே இருக்கும். முட்டை நல்லா வெந்துடும். அந்த ஹீட்டே போதும், நம்ம பொத்து ஊற்றுற இந்த குழம்போட ஹீட்டே போதும். அவ்வளோதான். சூப்பராக முட்டை மசால் கிரேவி புதுக்கோட்டை ஊர் ஸ்டைலில் பண்ணியாச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி தூவிக்கோங்க. கொத்தமல்லி தூவி இறக்கி நல்ல சூடான சாதத்தில், சுட சுட சாதத்தோட இந்த முட்டை மசால் கிரேவியை பரிமாறி பாருங்கள். வேணான்னு சொல்லாமல் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வத்தல், அப்பளம் இதெல்லாம் தேவையே இல்லை. இந்த கிரேவி ஒன்றே போதும். இது சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சாதத்துக்குன்னு கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. முட்டை மசாலா, அந்த முட்டை வந்து எவ்வளோ சாஃப்டாக நல்லா கரெக்டான பதத்தில் முட்டை வெந்திருக்கு பாருங்கள். நம்ம முட்டையை கொதிக்கவே விடலை. முட்டை மசால் கிரேவி புதுக்கோட்டை ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு எஸ்கேப் ஆகிடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.